என்ன ரமேஷ் இதுக்கு போய் இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்க? எனக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா பொண்டாட்டி உனக்கு குழந்தை கட்டி இருப்பா. ஏன்னாடி ஏற்கனவே வீட்டில் பொண்டாட்டி வச்சுட்டு உனக்கு இன்னொரு கல்யாணம் கேட்குதா? இவன் இவ்வளோ வருஷமா குழந்தைக்கு வேண்டி வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்போ அவன் குழந்தைங்க வந்து அவனுக்கு வேண்டி யோசனை பண்ணுதுங்க. அவங்க யோசிக்கிறது சரிப்பா, நடைமுறைக்கு இதெல்லாம் ஒத்து வருமா? என்ன ரமேஷ் இந்த காலத்துல போய் இப்படி இருக்கிற? பொண்டாட்டிக்கே புருஷன் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி படங்க வந்துருச்சு, இதுக்கு போய் இப்படி யோசனை பண்ற நீ? இங்கே பாரு ரமேஷ், உனக்கு எது சரின்னு விடுதோ அது வந்து பண்ணு. ஆனால் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்க, உன்ற குழந்தைங்க உனக்கு நல்லதான் நினைக்கும். இது நல்லதுக்கு இல்லை. நீங்களும் அந்த முடிவு எடுத்தீங்க? யாரை கேட்டது முடிவு எடுத்தீங்க? நல்ல கேளுங்கத்த. நல்ல முடிவு எடுத்திருக்கீங்கடா. அத்தை நீங்க கம்மன் இருங்க மாப்பிள்ள. என் மக போனதுக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணுங்க பண்ணுங்க நான் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். நீங்க கேட்டீங்களா? இப்ப பாருங்க உங்க பொண்ணுங்களே சொல்றாங்க. சொன்னா கேளுங்க மாப்பிள்ள. என்னத்த நீங்களே சின்ன பிள்ளையோட சேர்ந்துக்கிட்டு இத்தனை வருஷம் உங்க பொண்ணுங்களுக்காக வாழ்ந்துட்டீங்க, இனிமேலாச்சும் உங்களுக்காக வாழுங்க மாப்பிள்ள. இதுல உங்க பொண்ணுங்க வாழ்க்கையே அடங்கியிருக்குல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபுல் வீடியோ பார்க்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க.